இப்போ முக்தி பேசுகிற மடங்கள் வேறு வேறு இருக்கிறது, முக்தி பேசுகிற மதங்கள் வேறு வேறு இருக்கிறது, முக்தி பேசுகிற சமயங்கள் வேறு வேறு இருக்கிறது. எல்லா சமயமும் ஒரே முத்தியை சொல்லலை, ஒவ்வொரு சமயமும் ஒரு முத்தியை சொல்லுகிறது. அப்படி ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு முத்தியை சொல்லுகிற பொழுதே சைவ சமயமும் ஒரு முத்தியை சொல்லுகிறது, அதுவும் ஒரு முத்தி பேசுகிறது. இப்போ நம்முடைய சைவம் பேசுகிற முத்தி எது என்று கேட்கிற பொழுது சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். நமக்கு சிவனடி தான், நமக்கு சிவனுக்கு மிஞ்சி கடவுள் இல்லை. நான் அடிக்கடி சொல்கிறதை இங்கே சொல்லித்தான் ஆரம்பிப்பேன். சிவபெருமானுக்கு சொல்லப்படுகிற அடையாளங்கள் வேறு எந்த கடவுளுக்கும் சொல்லப்பட முடியாது. அவருக்கு சொல்லுகிற அடையாளங்கள் வேறு கடவுளுக்கு கிடையாது. அவர் ஒருவருக்குத்தான் சடாமுடி உண்டு, அவர் ஒருவருக்குத்தான் பிறை உண்டு, அவர் ஒருவருக்குத்தான் கங்கை உண்டு, அவர் ஒருவருக்குத்தான் சிரமாலை உண்டு, அவர் ஒருவருக்குத்தான் 3 கண்கள் உண்டு, அவர் ஒருவருக்குத்தான் அருவம் உருவம் அருவுருவம் என்ற நிலைகள் உண்டு, அவர் ஒருவருக்குத்தான் 3ஐயும் தாண்டிய சொரூபம் உண்டு, அவர் ஒருவர் தான் பன்றி கொம்பணிந்திருப்பார், அவர் ஒருவர் தான் சிரமாலை அணிந்திருப்பார், அவர் ஒருவர் தான் எலும்பு மாலை அணிந்திருப்பார், அவர் ஒருத்தர் தான் சுடுகாட்டில் இருப்பார். வேறு எந்த சாமியாவது அந்த ஏரியாவுக்கு போதா பாருங்க, எல்லா சாமிக்கும் பயம் சுடுகாட்டை பார்த்து. நம்மால் அங்கே டயஸ் போட்டு ஆடுறார், கும்னு ஆடிட்டு இருக்கார். கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடையினார் மணிவாசகர். ஒரு இளைஞர் என்னை கேட்டார், ஐயா சிவபெருமான் இருக்கிற இடம் கோயில் நீங்களே சுடுகாடு நீங்களே, நாங்கள் எங்கே போய் பார்க்கறதுன்னா? கேள்வி புரியுதா உங்களுக்கு? சிவபெருமான் கோயிலில் இருக்காருங்க நீங்கள், சுடுகாட்டில் இருக்காருன்னு நீங்கள், நாங்கள் எங்கே போய் பார்க்குறதுன்னு கேட்டான். இந்த கேள்வியெல்லாம் வக்கனையாக கேட்பான். நான் சொன்னேன், அப்பா ஒரு கோயிலில் இருக்கிறார், நீ கோயிலே போய் பாரு. ஆனால் எல்லா பயிலும் கோயிலுக்கு வருவான்னு சொல்ல மாட்டேங்கிறான். இவன் கோயிலுக்கு தான் வரமாட்டேன்னு சொல்ல முடியுமே தவிர ஐ வில் மீட் தட் ஃபெலோ தேர்ன்றார். பயில அங்கே வச்சு பார்த்துக்கிறேங்கிறாரு. இப்போ சுடுகாட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அங்கே சிவபெருமானை பார்த்து தான் ஆகணும். அதுவே தான் கோயில் அவருக்கு. இவன் கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறவெல்லாம் அங்கே போய் தான் தீரணும். சிவபெருமான் முழுமுதற் பொருள், பிறப்பு இறப்பு இல்லாதவர், அவர் ஒருத்தர் தான் கடவுள், அவர் தான் பதி. எந்த தாய் வயிற்றிலையும் கருவிருந்து பிறந்ததாக அவருக்கு சரித்திரமும் கிடையாது, புராணம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு பேருக்கு ஒரு கதை கூட கிடையாது. இனிமேல் இட்டு கட்டினா உண்டு. அவருக்கு எந்த பிறப்பும் கிடையாது. பிறப்பு இறப்பு இல்லாதவர் தானே நம்முடைய பிறப்பு இறப்பை நீக்க முடியும். சொல்லுங்க. உடம்பு சரியில்லைன்னு நான் போய் பார்க்குற டாக்டரே இருமிக்கிட்டே படுத்து கிடந்தாருன்னு வச்சுக்கோங்க, என் நோய் எப்படி அவர் தீர்ப்பார்? ஞானசம்பந்த பெருமான் 7ஆம் நூற்றாண்டில் திருவதாரம் செய்தவர். ஞானசம்பந்தர் வேறு அல்ல, சிவம் வேறு அல்ல. அதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சிவமாக வாழ்ந்தவர் ஞானசம்பந்த பெருமான். திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதியார் ஒரு பாடல் சொல்லுகிறார். ஏன் சிவபெருமான் ஞானசம்பந்தர் சிவபெருமான் தான் அப்படின்னு ஏன் சொல்கிறார் அப்படிங்கிறதுக்கு நியாயமாக ஒன்று சொல்லுகிறார். கடியவிழ் கடுக்கை வேணி கனல் போல் தாதை தன்னை கடியவிழ் கடுக்கை தாதை போல் கனல் கண்ணால் கொன்றை அணிந்தவன் சிவபெருமான். அவன் கனல் கண்ணால் ஒருவனை நோக்கினான், வேவன் நோக்கினான், அவன் வெந்து போனான். அந்த மாதிரி வெந்து போன உடனேயே அவனுடைய மனைவியானவள் கேட்கிறாள், சாமி எங்கள் வீட்டுக்காரர் தானாக வரல, மற்றவங்கெல்லாம் பிடிச்சி தள்ளுனாங்க வந்தார் என்று ரதி வேண்டுகிறாள். உடனே
சிவபெருமான் சரி உமக்கு நம் கணவனை தருதும் என்று அந்த கணவனை மீட்டு கொடுத்தார். இது சிவபெருமான் செய்தது. தாதை போல் கணற்கண் மீன. சிவபெருமான் யாரை பார்த்து வேவ நோக்கினான்? மீனக்கொடியனை பார்த்து வேவனுக்கு. மன்மதனுக்கு என்ன கொடி? மீன் கொடி மன்மதனுக்கு. அந்த மன்மதனுக்கு மீன் கொடி, அந்த மீன் கொடியனை இவன் வேவ நோக்கி பிறகு அவனுடைய மனைவியானவள் வந்து கேட்க அவனை மீட்டு தந்தார் சிவபெருமான். ஞானசம்பந்தர் என்ன பண்ணார்? அவரும் மீனக்கொடியனை வேவ நோக்கினார். யார் மீனக்கொடியன்? யார் மீனக்கொடியன்? பாண்டியன். அவரும் மீனக்கொடியனை வேவ நோக்கினார். சிவபெருமானும் மீனக்கொடியனை வேவ நோக்கினார். ரதி வந்து வேண்டின உடனேயே அவனை மீட்டு தந்தார். அது போல மங்கையர்க்கரசியார் வந்து வேண்டின உடனேயே அந்த பாண்டியனை மீட்டு கொடுத்தார் ஞானசம்பந்த பெருமான். அதனால சிவபெருமானும் ஞானசம்பந்தரும் ஒருத்தர்னார். திருஞான சம்பந்த பெருமான் அவருடைய அருள் திறன் என்னன்னு கேட்டால், உலகத்தில் இருக்கக்கூடிய அருளாளர்கள் எல்லாருமே இந்த உலகம்னா என்னன்னு பார்த்து இந்த உலக அனுபவம் பெற்றுத்தான் அந்த திருவருள் ஞானம் பெற்றார்கள், அனுபவமும் பெற்றார்கள். எல்லாரும் அப்படித்தான். உலகம்னா என்னன்னு தெரிஞ்சு அனுபவத்தை பெற்று எல்லாரும் அப்படித்தான். நம்முடைய அப்பர் சுவாமி 70 வயசு, எல்லா உலக அனுபவமும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 14 வயசு, அப்படியே மணமேடையில் போய் மாப்பிள்ளையாக உட்கார்ந்துருக்கிறார், உலக அனுபவம். மாணிக்க வாசகர் எவ்வளவோ உலக அனுபவங்கள். எல்லா அருளாளர்களையும் எடுத்தீங்கன்னா உலக அனுபவம் பெற்றுத்தான் அவர்கள் இந்த ஞானம் பெற்றார்கள். ஆனால் ஞானசம்பந்த பெருமான் இந்த உலகம்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே 3.5 வயதிலேயே ஞானம் பெற்றவர் திரு ஞானசம்பந்த பெருமான். எல்லாருக்கும் வினை அனுபவம் இருந்தது, எல்லாருக்கும் வினை அனுபவம் இருந்தது, எல்லாரும் வினைகளை அனுபவித்தார்கள். வினை அனுபவமே இல்லாத ஞானவான் நம்முடைய ஞானசம்பந்தர் மட்டும்தான். ஒரு சிறு வினையை கூட அனுபவிக்கலை, ஒரு சிறு வினை கூட அனுபவிக்கலை. எல்லா அருளாளர்களும் எதோ வினைகள் அனுபவிச்சு. சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு கண்ணு போச்சு, அப்புறமா வந்தது. மாணிக்க வாசகர் எத்தனையோ துன்பங்களை அனுபவித்தார், அப்பர் சுவாமியை அனுபவித்தார், எல்லாருக்கும் வந்தது. ஆனால் ஞானசம்பந்தருக்கு வினை அனுபவங்கிறது எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி ஞானசம்பந்தர். அதை விட ஒன்று பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டால், எல்லா அருளாளர்களுக்கும் சிவபெருமான் மஃப்டியில் வந்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? எல்லா அருளாளர்களுக்கும் சிவபெருமான் மாறுவேஷத்தில் வந்திருக்கார். இப்போ இவர் பாருங்க, நம்ம சுந்தரருக்கு 5 தடவை வந்திருக்கிறார். சுந்தரருக்கு எத்தனை தடவை? 5 தடவை. இதில் என்ன ஒரு அழகு அப்படின்னு கேட்டால், 5 தடவை வந்தார்ல, 5 தடவை வந்தார் இல்லையா, ஒரு தடவை கூட சுந்தரர் கண்டுபிடிக்கல, அவரை ஒரு தடவை கூட கண்டுபிடிக்கல. போனதுக்கப்புறம் வந்தது நீயாயா அப்படின்னு கேட்குறார். 5 தடவையும் மாறு வேஷத்தில் வந்திருக்கார். நம்ம சாமிக்கு, அப்பர் சுவாமிக்கு திருப்பங்கியில் மாறு வேஷத்தில் வந்திருக்கார். மாணிக்க வாசகருக்கு கூலியாளாக வந்திருக்கிறார், வந்திக்கிழவிக்கு கூலியாளாக வந்திருக்கிறார், குதிரை வீரனாக வந்திருக்கிறார், எல்லாம் மாறு வேஷத்தில் வந்திருக்கிறார். இப்படி எல்லா அருளாளர்களுக்கும் மாறு வேடத்திலே சிவபெருமான் வந்திருக்கிறார். மாறு வேடத்தில் வாராத ஒரே அருளாளர் திருஞான சம்பந்தர் ஒருத்தர் தான். அவர் வரலாறு முழுக்க நீங்கள் பாருங்கள், எங்குமே சாமி வந்தா ரிஷபாரூடரா வந்துடுவார், ஏன்னா இந்த பை கண்டுபிடிச்சிருவான் அப்படின்ட்டு. மாறு வேஷத்தில் வரதில்லை. இப்போ பல்வேறு விஷயங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறேன். திருஞான சம்பந்த பெருமான் ஞான குரு. ஞானசம்பந்த பெருமானுடைய திருவுருவை நினைந்தாலும் அவருடைய திருநாமத்தை சொன்னாலும் பக்குவம் வரும் என்கிறார்கள். அவருடைய திருநாமத்தை சொன்னாலும் அவர் திருவுருவை சிந்தித்தாலும் அவருடைய பதிகத்திலே ஏதாவது ஒரு பதிகத்தை அன்பு கூர்ந்து சிந்தை அதிலே நிற்க ஓதினாலும் போதும், துன்பம் போகும்.
அப்படிப்பட்ட வலிமை உடையது ஞானசம்பந்தருடைய பதிகங்கள். இவ்வளோ சிறப்பு சொன்னேன். இன்னொரு பெரிய சிறப்பு, இந்த உலகத்திலேயே எந்த அருளாளரும் தான் சிவலோகம் போகும்போது இருக்கிற அத்தனை பேரையும் சிவலோகம் கூட்டிகிட்டு போனாங்கன்னு சரித்திரமே கிடையாது.